தமிழக முதலமைச்சர் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னால் நடந்த எம்பிக்கள் கூட்டத்திலே எப்படி செயல்பட வேண்டும் என்பதை மிக தெளிவாக அறிவுறுத்தி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு பிரச்சனைகள், தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி, இவற்றை பற்றி நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வாங்குவதற்கான வழிவகை செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு உரிமைகள், தொடர்ந்து ஹிந்தியை திணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் நிதியையும் நிறுத்தி ஹிந்தியை திணிப்பதை முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கிறது. அதையும் எதிர்த்து போராட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்று மறுபடியும் ஒரு சர்ச்சை எழுந்திருக்கிறது. சிஏ எக்ஸாம்ஸோட ப்ரிலிமினரி பொங்கல் அன்று நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது கார்ப்பரேட் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வரக்கூடிய சிஏ எக்ஸாம்ஸ், அந்த மினிஸ்ட்ரி கீழே வரக்கூடியது. அதனால் நிச்சயமாக ஒன்றிய அரசாங்கத்தால் அறிவுறுத்தி அந்த தேதியை மாற்ற முடியும். ஆனால் அதை கூட செய்ய முன்வராத பிஜேபி ஆட்சி தமிழக மக்களின் உணர்வுகளோடு விளையாடி கொண்டிருக்கிறது. இப்படி பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த சூழலிலே அது மட்டும் இல்லாமல் தேசிய அளவிலான எத்தனையோ பிரச்சனைகள், நாளை கூட இருக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு முன்னால் நடக்கக்கூடிய இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் கூட்டத்திலும் சில கருத்துக்கள் சொல்லப்பட்டு அது பரிசீலனைக்கு ஆளாக்கப்பட்டு அதற்கு பிறகு அதுவும் எடுத்துக்கொள்ளப்படும். அதனால் முதலமைச்சர் அவர்களுடைய அவங்களையும் கலந்து ஆலோசித்து அந்த கருத்துக்களையும் முன்வைத்து நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே இந்த பிரச்சனைகளை எழுப்புவோம். இந்திய அரசியலையும் தொழிலதிபர்களுக்கும் ஒரு எதிராக இருக்கக்கூடிய அந்த அதானி விவகாரம் குறித்து திமுக அதை தான் நாளைக்கு கூட்டத்தில் கலந்து ஆலோசித்து அது பேசப்படும் பொழுது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கருத்துக்களை ஆணித்தரமாக எடுத்துள்ளது. ஏற்கனவே எஸ்பிஐ வங்கியோட 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி கரெக்டாக ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகை அன்னைக்கு தேர்வு வச்சுது. ஆனால் எதிர்ப்பு தெரிவித்து அதே தேதியில் தேர்வு வச்சாங்க. இப்போ சிஐயும் அறிவிச்சிருக்காங்க. வேறு தேதிக்கு மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்காக வலியுறுத்தி தொடர்ந்து போராடுவோம். நிச்சயமாக மாற்ற வேண்டும். அதுதான் நியாயம். மேடம், மகாராஷ்டிரா தேர்தல் எதிர்கட்சிகளுக்கான எச்சரிக்கை மணி திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அப்புறம் இந்த தேர்தலில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி முறையான ஒரு செயல்பாடுகள் தெரியாது. ஏன்னா ஒரு கூட்டணி ஒரு தேர்தலுக்கு பிறகு அந்த தேர்தல் வெற்றி பெறாவிட்டால் அதற்கான எல்லா காரணங்களையும் நாம் ஆய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு சொல்லப்பட்ட ஒரு கருத்தாகத்தான் இது இருக்கும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை தாண்டி இது மக்களுடைய தீர்ப்பு. ஆனால் அடுத்த தேர்தலின் வெற்றிக்காக நிச்சயமாக இந்த தேர்தலுடைய தோல்வி அப்படிங்கிறது அதிலிருந்து பல பாடங்களை யாராக இருந்தாலும் அரசியலில் இருக்கக்கூடிய